எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களையில சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சில இயல்பான குணாதிசயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா என்னைய மீறி அந்த சில செயல்கள நான் செஞ்சர்றேங்க. இப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்கலாம். அல்லது ஒரு சிலர் செய்ய இந்த தம்பி செய்யாதப்பா அப்படின்னு சொன்னா கூட, என்னமோ தெரியலைங்க. நான் அத செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்படின்னு கூடிய தன்மையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். இதுதான் இயல்பு. இயல்பா அந்த வேலைய செய்யறது. இந்த மாரி சமாச்சாரங்களையோ, சில குணாதிசயங்கள்னு இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் சில குணாதிசயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி சில இயல்பான விஷயங்களையும், குணாதிசயங்களையும் பத்தி 12 ராசிக்காரருக்கும் நம்ம பார்க்க போறோம். முதல் ராசி, காலபுருஷனுடைய முதல் ராசியான மேச ராசியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். பொதுவாகவே இவங்க ஒரு துணிச்சல் குணம் கொண்ட நபர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்குமே பயப்படாம செய்யக்கூடிய நபர்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். வரட்டுண்டா பாத்துக்கலாம். அவன் என்ன பெரிய ஆளா? இப்படிலாம் சொல்றாங்களா? இந்த துணிச்சல் வாழ்க்கையில இவருக்கு இயல்பாவே இருந்துட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு சம்பவம் செஞ்சு அதுல பிரச்சனை இருந்தாலும் கூட வரட்டும் இன்னொரு தடவை செஞ்சு பார்ப்போம் இப்ப என்ன அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை, துணிச்சல், வீரம் இதெல்லாம் கொண்ட நபர்களாக இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ரொம்ப உற்சாகமான நபர்கள். வாழ்க்கையில எந்த ஒரு சூழலுக்குமே அந்த சலிச்சுக்க மாட்டாங்க. தொடர்ந்து நீங்க வேலைய குடுத்துக்கிட்டே இருந்தா கூட, அந்த வேலைய தொடர்ச்சியா செஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய தன்மை இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கும் உற்சாகம் குறையாம இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தலைமை குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். வாழ்க்கையில இப்போ நம்ம சாதாரண சராசரி மனுஷர்களோட நம்ம இருந்துட்டே இருந்தாலும் கூட, அந்த "வாப்பா தம்பி இந்த விஷயத்த நீ பாத்துக்கப்பா" அப்படின்னு ஒரு பொறுப்ப அவன்கிட்ட ஒப்படைச்சுன்னு வச்சுங்களேன், எங்கிருந்து அந்த தலைமை பண்பு வரும் அப்படின்னே தெரியாது. அத்தனை வச்சு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய தலைமை குணம் கொண்ட நபர்களாக, தலைமை பண்பு கொண்ட நபர்களாக இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. எதிலயுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், முன்னிலையா வரணும், ஜெயிக்கணும், நம்பர் ஒன்னா இருக்கணும், இப்படிங்கக்கூடிய எண்ணமெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். விரைவான முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்த பத்தி இத செய்யலாம், செய்ய வேண்டாம். டக்குன்னு முடிவெடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விரைவான முடிவு பல நேரங்கள்ல வெற்றியையும், பல நேரங்கள்ல தோல்வியும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மேஷத்தில் பிறந்தவர்கள். ஒரு அவசர முடிவுன்னு வச்சுக்கங்களேன். யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கக்கூடியதா இருக்கும். அல்லது அந்த நேரத்துல டக்குன்னு முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கோ, இந்த சம்பவம் நம்ம கை நழுவி போயிருக்கும். இப்படிங்கக்கூடிய செயல் அதெல்லாம் இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். அந்த பொறுமையின்மை அப்படிங்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல விஷயங்கள இவங்களுக்கு தோல்வி அடையக்கூடியதா வச்சிருக்கும் இந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன். ஏப்பா கொஞ்சம் பொறுமையா அந்த விஷயத்த செஞ்சிருக்கலாம்ல இப்படிங்கக்கூடிய தன்மை. அவசரப்பட்டனோ இப்படிங்கக்கூடிய செயலெல்லாம் இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் வச்சுங்களேன். ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பார்கள். ஒரு சம்பவம் செஞ்சு ஒரு செயலை செஞ்சு அதுல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் கூட, இல்ல நம்ம ஒரு ஒரு விஷயத்துல நல்லது பண்ண போறோம்டா. ஆனா அது எனக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அவனுக்கு நல்லது பண்ண போறோம். ஆனா அவன சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்மட்ட பிரச்சனைக்கு வருவானுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட, வரட்டுண்டா பாத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இவர்களுக்கு இயல்பான குணங்கள்னு வச்சுக்கலாம். குணாதிசயங்கள், இயல்புகள். அடுத்து ரிஷபத்தில் பிறந்தவர்கள். இவங்க ரொம்ப ஒரு அமைதியான நபர்களா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய இடியே விழுந்தாலும் கூட, மலையே சரிஞ்சு விழுந்தாலும் சரி, வரட்டுண்டா பாத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த அமைதித்தன்மை இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையான குணம் கொண்ட நபர்களா இருப்பாங்க. அதாவது நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சாலும் கூட, கடைசி நேரத்துல கூட அந்த கோட்டை தாண்டிடுவோம்டா அப்படிங்கக்கூடிய அந்த நிலைத்தன்மை, உறுதியான முடிவு, தான் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ரொம்ப உறுதித்தன்மை, நிலைத்தன்மை கொண்ட நபர்களாக அந்த அந்த பிடிவாதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு. இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், தீர்மானங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையானதா இருக்கும். செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த விஷயத்த செஞ்சே ஆவாங்க. யாருக்காகவும், எதுக்காகவும் அந்த விஷயத்த விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அந்த தன்மை, நிலைத்தன்மை, அந்த பிடிவாத குணம் இதெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி இந்த வசதியா இருக்கிறது, ஆடம்பரமா இருக்கிறது, வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாரி ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், இந்த மாரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடணும், இந்த மாரி கார்ல எல்லாம் போகணும், இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை குணம்னு வச்சுங்களேன். நீ எவ்வளவு பெரிய ஏழ்மையில இருந்தாலும் சரி, நான் இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிக்கணும்டா அப்படிங்கிற எண்ணமாவது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப பொறுமையா சிந்திக்கக்கூடிய நபர்கள். இவங்கள மாரி ஒரு விஷயத்த இதை வெயிட் பண்ணு, அவசரப்படாத, இந்த இடத்துல நம்ம மிஸ் ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுமையா ஒரு விஷயத்த யோசிக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபத்தில் பிறந்தவருக்கு இருக்கும். மாற்றத்தை விரும்பவே மாட்டாங்க. ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, கேஷுவலா போயிட்டு இருக்கு, அதுல நல்ல ஒரு இன்கம் இருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த மாத்திராது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிரு. இப்படிங்கக்கூடிய மாற்றங்களை விரும்பவே மாட்டாங்க இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள். அடுத்து மிதுனத்தில் பிறந்தவர்கள். இவங்க ஒரு விஷயத்த
ஒரு ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து சாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்தை கையாளுவாங்க. இவங்க கையாளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு வச்சுங்களேன், பேச்சாற்றல். ஒரு விஷயத்தை பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை. இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இயல்பான விஷயம். மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்த ஈஸியா அப்படி பேசி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு வச்சுங்களேன். யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப கழுத்துக்கு கொண்டு வந்து கத்தியே ஒருத்த வச்சாங்க கூட அந்த இடத்துல அவனை பேசி அவனை கூல் பண்ணி அவங்க கூட ஒரு டீ சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுடைய ரொம்ப ஒரு அருமையான இயல்பான குணாதிசயங்கள், இயல்பான விஷயங்கள்னு வச்சுங்களேன். ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய அந்த தன்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. மூளை ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோம், கை ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மனசு ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய அந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு தன்மை. ஒரே நேரத்துல பல விஷயங்களையும் பல சிந்தனைகளையும் பல வேலைகளையும் செய்யக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்த ஒரு விரைவா அதாவது சீக்கிரமா கத்துக்கிறது வந்து இவங்கள மாதிரி யாருனாலையுமே முடியாது. சொல்லி கொடுத்தா கற்பூரம் மாதிரி பிடிச்சுக்கிட்டான்டாண்டா. ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட் எடுக்கக்கூடிய வல்லமை இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சொல்லி கொடுத்த விஷயத்த சொல்லி கொடுத்த மாதிரி கத்துக்கிறது ஒரு தன்மை, சொல்லி கொடுத்த விஷயத்த சொல்லி கொடுத்ததை விட கத்துக்கிறது ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நபர்கள்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுமூகமா பழகுவாங்க தெரியுமா? ரொம்ப எளிமையா பழகுவாங்க. பெரிய நபர்கள்கிட்ட பெரிய நபர்கள் மாதிரியும், சாதாரண ஒரு எளிமையா ஒரு சராசரியா இருக்கக்கூடிய மனிதன்கிட்ட சராசரியாவும் எளிமையாவும் பழகக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. சுமூகமா இருப்பாங்க. பெரிய பந்தா பண்ணிக்கிறது இதெல்லாம் இல்ல. கேஷுவலா போறது, சிரிச்சு பேசுறது, ஜாலியா இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் எடுத்த கொள்கையிலும் தான் எடுத்த முடிவுகளையும் கடைசி வரைக்கும் இவங்களால நிக்க முடியாது. ஏதோ ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு சம்பவத்துல, ஏதோ ஒரு செயல்ல கொஞ்சம் மாத்தி பார்ப்போமே. இப்படிங்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு சில விஷயங்கள் ஓட்டப்பந்தயமா ஓடிட்டு இருக்கோம். நம்ம தோக்க போறோம் தெரிஞ்சிருச்சா, இன்னும் நம்ம ஓடி நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படிங்கக்கூடிய அந்த தன்மை, நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு முடிவுகள் எடுக்கிறது, ஒரு கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல நிக்கிறது. இதை கடைசி வரைக்கும் அவங்களால கொண்டு போக முடியாது. அடிக்கடி வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து கடகத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்கள் வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அழுதுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட சிரிச்சுறது. ஒரு சின்ன ஜோக் சொல்லியிருப்பான் சிரிச்சிருவோம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நபர்கள், உணர்ச்சிகள் கொண்ட நபர்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன். குடும்பத்தை ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய நபர்கள். குடும்பம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில நீ யாரா வேணா இருப்பா, ஆனா எங்க அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்வேன், என் மனைவிட்டு ஒரு வார்த்தை கேட்டு செய்வேன், என் பிள்ளைகள் எல்லாம் நான் முன்னாடி எங்கேயுமே போறதில்லப்பா இப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை அரவணைத்து செல்லக்கூடியது, குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியதெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு இயல்பான குணாதிசயம்னு வச்சுங்களேன். இவர்களுக்கு பொதுவா இந்த அன்பு, கருணை, பாசம், அமைதி, சாந்தம் இதெல்லாம் ரொம்ப முக்கிய குணங்களா சொல்லக்கூடிய விஷயங்கள். அன்பால எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். கோபம் வந்துச்சுன்னா கூட அந்த கோபத்தை அப்படி பல்ல கடிச்சு தனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சிரிச்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய குணாதிசயங்கள், இயல்புகள். இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தாங்க, ஏன்னா கோவம் வந்து வெளிக்காட்டிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட, இல்லப்பா அந்த இடத்துல நம்ம கோவத்தை காட்டக்கூடாது. இது இயல்பா வரக்கூடிய விஷயங்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன். எளிய மனம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பெரிய பந்தா பண்ணிக்கிறது, விடுறது இதெல்லாம் இல்லாம அந்த மனசை எளிமையா வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட மனதளவுல அந்த டக்குன்னு மனம் புண்படும் பாத்தீங்களா, என்னடா நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்கடா இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். தம்பி பின்னாடி கொஞ்சம் முன்னாடி போகாது, பின்னாடி வா இப்படின்னு சொன்னா கூட, என்னடா நான் பேசாம தான் நின்று இருந்தேன், என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்கடா. தம்பி அந்த இடத்துல கூட்டமா இருந்துச்சு அதனால அப்படி சொல்லியிருக்காங்க கூட, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க இப்படி கூடிய மனம் எளிதில் புண்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு மனதுல அடிக்கடி சில மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு செயலை செய்யலாம், வேண்டாம், செஞ்சா பிரச்சனை வரும் இப்படின்னு கூட மனதளவுல அடிக்கடி மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து சிம்மத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில இவங்களைத்தான் எல்லா விஷயத்துக்கும் உதாரணமா எடுத்துக்கணும். எந்த விஷயத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள். எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் கூட திருப்பி எழுந்து ஓடக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். போடா எல்லாம் போனா போயிட்டு போகுது, சொத்து போனா போதுடா, 10 விரல் இருக்குடா, உழைச்சு சம்பாரிச்சுக்கலாம் இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த தன்னம்பிக்கை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தலைமை குணம். இவர்களை மாதிரி யாருனாலையும் வச்சிருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னு ஒரு சவுண்ட கொடுத்தாங்கன்னா
அங்க இருக்கிற அத்தனை பேருமே நீங்க எல்லா நபர்களும் கொடுக்கக்கூடிய சவுண்டுக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர் கொடுக்கக்கூடிய சவுண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா அந்த இடம் கட்டுப்பட்டு உட்காருவாங்க. இதுதான் இந்த சிம்மத்தில் பிறந்தவருடைய அந்த தலைமை தாங்கும் பண்புக்கு முக்கியமான காரணம். இவர்கள் வருவதும் போவதும் நடப்பதும் உட்கார்றதும் பார்த்தே பல பேர்கள் அப்படியே என்னடா இந்த மாதிரி ஆள் ஒரு கம்பீரமா இருக்கானே. ஆனா ஆள் பாத்தீங்கன்னா ஓம் குச்சி மாதிரிதான் இருப்பான். ஆனா அவன் செய்யற செயல்கள் சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த தலைமை தாங்கக்கூடிய பண்பு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இயல்பா வரக்கூடிய விஷயம் வச்சுக்கலேன். மற்றவர்களுடைய அந்த கவனம் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா. என்னடா இவன் மட்டும் ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல இவன் செய்யற செயல் மட்டும், இவன் செய்யற சம்பவங்கள் மட்டும், இவன் செய்யற ஒரு விஷயம் மட்டும் தனிமையா தெரியுது. அல்லது இவங்களே மனசுக்குள்ள என்னதே நினைச்சுவாங்க, நம்ம செய்யறது மத்தவங்களுக்கு தனியா தெரியணும் அப்படிங்கக்கூடிய அந்த கவனம் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒரு உயர்ந்த குணம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம். கஷ்ட நஷ்டம் யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்டாங்கன்னா உடனடியே தன்கிட்ட இருக்கக்கூடிய அப்படி எடுத்து வச்சு போயிட்டே அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. சும்மா நாச்சுக்காச்சும் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாப்பா ஒரு டீ சாப்பிட்டு போலாம், யாராவது ஒரு ஆள் நின்று இருந்தாங்க டீ சாப்பிடுறீங்க இப்படிங்கக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடிய, டீ சாப்பிடுறதுன்னு கிடையாது, நிறைய விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு தெரியாம நிறைய நபருக்கு தன் கூடயே இருக்கக்கூடிய நபருக்கு தெரியாம மற்றவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்த நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை. ஓப்பனா ஒரு விஷயம் சொல்ற பாருங்களேன், அந்த அகம்பாவம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். வரட்டுண்டா பாத்துக்கலாம், நான் தான், என்னை மீறி இந்த செயலை செஞ்சிருவானா இப்படிங்கக்கூடிய தன்மை, நான் தான் அப்படிங்கக்கூடிய தன்மை பல நேரங்கள்ல இவங்களை மற்றவர்களிடம் தவறானவராக சித்தரிக்கக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்திடும் இந்த தன்மை மட்டும். இதை மட்டும் அவங்க மாத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவர்களை மாறி ஒரு தங்கமான ஆளு யாருமே கிடையாது இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களை விட. அடுத்து கண்ணியில் பிறந்தவர்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்த அப்படி நேசிச்சு முழுமையா விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் தான். அவ்வளவு ரசனையாவும் அவ்வளவு ஒரு சாமர்த்தியாவும் ரொம்ப பிடிச்சிருக்கா. இவன் என்ன ஒரு பூ கிட்ட போய் உட்காந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான் இப்படிங்கக்கூடிய அந்த முழுமையா ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்தை விரும்புவோம் பாத்தீங்களா, அந்த தன்மை கொண்ட நபர்களாக இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயத்த கூட, சிறு சிறு விஷயங்களை கூட ரொம்ப கவனிச்சு செய்யக்கூடிய நபர்கள், கவனிப்பு தன்மையோடு செயல்படக்கூடிய விஷயங்கள். நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கவனிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்க, நம்ம மொக்க போட்டு இருந்தா கூட அதை கவனிச்சுட்டே இருப்பான் அவன்கிட்ட. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணியில் பிறந்தவங்க. மற்றவர்களுடைய விஷயத்த இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் சரி, நல்லா ஒரு கவனித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிவுடன் செய்யக்கூடிய நபர்கள். எது சரி எது தப்பு, ஏன் இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னா, ஏன் இந்த விஷயத்த செய்யணும்னு சொன்னா இப்படிங்கக்கூடிய அந்த பகுத்தறிவு, இதெல்லாம் அந்த ஒரு அலசி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்களாக இந்த கண்ணியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதிகமாக சிந்திக்கும் பழக்கம் கொண்ட நபர்கள். ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது மனசுக்குள்ள, இதை செய்யலாம் செய்ய வேண்டாம், செஞ்சா பிரச்சனை வரும் இப்படிங்கக்கூடிய அந்த தன்மை, யோசனை. அந்த யோசனையே இவங்க 2 தன்மையை யோசிக்கிறது, செய்யலாம் செய்ய வேண்டாம், செய்யலாம் செய்ய வேண்டாம் இப்படிங்கக்கூடிய அந்த இரட்டைத்தன்மையோடு யோசிக்கும் பழக்கம் அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவங்க கிட்ட ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், மற்றவர்களை எளிதா குறை கூறிடுவாங்க. இவங்கடா அப்படி இருக்கா, அவன் அப்படிறான் இப்படிங்கக்கூடிய அந்த எளிதில் குறை கூறும் நபர்களாக இது இவங்ககிட்ட மாத்திக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய நபர்களாக அந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மாறிடுவாங்க. அடுத்து துலாத்தில் பிறந்தவர்கள் இடராசி, யாரை எடை போட்டுதான் பழகுவாங்க. இவன் நமக்கு தேவையானா தேவையில்லாதா, இவன் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் இவங்களுக்கு எடை போடுறது பக்காவா தெரியும். நீங்க என்ன அவங்களை ரைஸ் பண்ணாலும் சரி, இவன் சரியான ஆளா இல்லையான்னு எடை போட்டு பாக்குறதுல நம்பர் 1 ஆள் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். ஒரு சமநிலையோடு பழகணும், ஒரு நீதி உணர்வோடு இருக்கணும் இப்படிங்கக்கூடிய எண்ணமெல்லாம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இருக்கிறவன் இல்லாதவன் பார்க்க மாட்டாங்க, இவன் நல்லவன் கெட்டவன் பார்க்க மாட்டாங்க, நண்பர்கள் பார்க்க மாட்டாங்க, யாருகிட்ட எப்படி பழகணும். நான் இப்படித்தான், நீ இருக்கிறவன் இல்லாதவன் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த சமநிலைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த குணத்தோடு பழகக்கூடிய நபர்கள் இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள். ஒரு நீதி உணர்வு, இவனுக்கு நம்ம பண்ண தப்பு அப்படின்னு மனசுல தோணுச்சுன்னா கூட மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தன்மை இவங்களிடம் சூப்பரான ஒரு குணாதிசயம்னு வச்சுங்களேன். ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நபர்கள், ரொம்ப அமைதியாக இருக்கணும், தானும் சரி தன்னை சுத்தி இருக்க இடமும் சரி சுத்தி இருக்க நபர்களும் சரி ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த துலாத்தில் பிறந்தவருக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே இந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபத்தில் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப தாமதமா இருக்கும்.
ஒரு டிலே பண்ணி சில விஷயங்களை முடிவுகளை சொல்றது. வெயிட் பண்ணுப்பா நான் சொல்றேன். ஒரு விஷயத்துல இப்போ நாளைக்கு நாளைக்கு ஒரு இடத்துல போகணும், நம்ம வரணும் அப்படின்னு இருந்தா கூட வெயிட் பண்ணு நான் சொல்றேன், வெயிட் பண்ண சொல்றேன்னு இந்த கடைசி நொடி வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த முடிவுகளை தாமதமாக தெரிவிக்கக்கூடிய நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். உறவுகளை மதிக்கக்கூடிய நபர்கள். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களா இருந்தாலும் சரி, நபர்களா இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய உறவுகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவா இந்த நயமா பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு இடத்தையும் அந்த நெளிவு சுழிவோடு யாருகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கக்கூடிய இந்த நயமாக பேசக்கூடிய நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. ரொம்ப ஒரு அமைதியான நபர்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள். யாரையும் இடம் போட்டு பழகக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் கூட நிறைய நபர்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர்கள் துலாத்தில் பிறந்தவர்கள். கடைசி வரைக்கும் யாரையும் நம்ப கூடாதா, உழைத்து முன்னேறும் இப்படிங்கக்கூடிய எண்ணம், பொருளாதார உயர்வு எப்பயாவது வாழ்க்கையில் அடைஞ்சிடணும் இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் ஆழமான உணர்வு கொண்டவர்கள். இவங்களுடைய மனதை புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், மிக ரொம்ப கடினம். இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான், என்ன செய்யறான் அப்படிங்கிறதே புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களை ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஆழமான உணர்வுகள் இருக்கும். ரகசிய குணங்கள் நிறைய இருக்கும். 10 பேத்து கூட சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டா தெரியாது. இந்த ரகசியமான குணங்கள், ரகசியமான விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்களை தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நபர்களாக இந்த இது விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். வலுவான மனநிலை கொண்ட நபர்கள். ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு, நிறைய போராட்டங்களை சந்திச்சு, வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் மேல மேல வந்ததுனால தன்னுடைய மனதை எந்த ஒரு சூழலுக்கும் அவ்வளவு வலிமையா வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு பிரச்சனைனா கூட ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை நடப்பா அப்படின்னு சொல்லி இந்த விருச்சிக ராசிக்காரங்க போய் பேசுனீங்கன்னா அவங்க பிரச்சனை அதுக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய மனதை அவ்வளவு வலிமையாக வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலயும் போராட்டத்திலேயும் பிரச்சனையிலேயே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது அடிபட்ட மறத்து போயிடும். அது மாதிரி இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்படியே பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால இப்போ வலிமையானதா மாறி எதையும் எதிர்கொள்ளக்கூடியதாக மாறிடும் வச்சுக்கலாம். இது இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான குணம். ஒரு மனம் வலிமையாயிட்டனாலே வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம்னு வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஒரு இடத்துக்கு ஒருவர் கூட்டிட்டு போறோம் அப்படின்னாலும், ஒரு விஷயத்த சொல்லாத அப்படின்னாலும், எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கைக்குரிய நபர்களாக மற்றவர்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். யாரை ஏமாத்த மாட்டாங்க, யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாலும் மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை கொடுத்துருந்து வச்சிடுறா, யார்கிட்டையும் கொடுக்காது அப்படின்னாலும் இந்த நம்பிக்கைக்குரியதா நடந்துக்குவாங்க. ஏமாத்தக்கூடாதுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா சில பிடிவாதங்கள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கிட்ட ஒரு விஷயம், யாராவது இவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க, ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க, அல்லது வாழ்க்கையில இவங்க கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, அப்படி ஏதாவது விருச்சிகத்தோட பிறந்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில எந்த ஒரு சூழலிலுமே கடைசி வரைக்கும் அந்த பண்ண சம்பவத்தை மறக்க மாட்டாங்க. அவனை நான் விடவே மாட்டேன்டா, அதை மறக்கவே மாட்டேன்டா இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த தன்மை இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் கடைசி வரையிலும் கூட அன்னைக்கு நீ இப்படி பண்ணல இப்படிங்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது இவர்களுக்குரிய இயல்பான குணாதிசயங்களாக சொல்லப்படுகிறது. அடுத்து தனுசில் பிறந்தவர்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில யாருடைய கட்டுப்பாட்டுக்கு நான் இருக்கவே மாட்டேனப்பா, என்னால முடிஞ்சதை நான் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஜாலியா இருக்கணும், தூங்கணும்னு நினைக்குதா தூங்குடு, பாட்டு பாடணும்னு நினைக்குதா பாட்டு பாடு, இந்த மாதிரி சுதந்திரமா வாழ்க்கையில இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். ஒரு வாழ்க்கையில சாகசம் பண்றது, இந்த பயணம் பண்றது, இது மீதெல்லாம் அதிகப்படியான ஆர்வம் கொண்ட நபர்களா இருப்பார்கள். ஏதாவது யார் செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்யணும், இங்கிருந்து அப்படியே சும்மா இந்த லடாக் அப்படி போயிட்டு வர்றது இப்படி எல்லாம் போறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பயணம் பண்றது, வாழ்க்கையில சாகசம் பண்றது, இதன் மீது மனதிற்குள்ள அதிகப்படியான ஆசை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வச்சுக்கலாம். ஆனா இந்த எண்ணம் இவர் மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒரு தோல்வியே சந்திச்சாலும் கூட அந்த தோல்வியில கூட நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம்ல இப்படிங்கக்கூடிய அந்த நேர்மறை சிந்தனை இதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே
மறைத்து பேசாமல் நேராக யாரா இருந்தாலும் பேசி போயிட்டே இருப்பாங்க. அந்த நேராக பேசும் குணம், மற்றவர்களிடம் மறைத்து பேச மாட்டாங்க. உண்மையை பொய் அது கிடையவே கிடையாது. இந்த ஓப்பன் டாக் பேசிட்டு போயிட்டே இரு. இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மையா அ ஒரு ஒரு சூப்பர் குவாலிட்டின்னு வச்சுக்கங்களேன். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் எடுத்த உறுதிகள், அந்த உறுதித்தன்மைன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுல கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. செய்யலாம் வேண்டாங்கிற இந்த 2 மனசு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இந்த சம்பவத்த ஒரு விஷயத்த செய்யலாம்னு முடிவெடுத்த பின்பு, அது பக்கத்துல போன பிறகு இது செய்யலாமா, வேண்டாமா அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தனுசில் பிறந்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். இதெல்லாம் வாழ்க்கையில செய்யும்போது மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. பொதுவா இவர்களுடைய அடிப்படை குணம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உயர வந்துரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு ஈஸியா வாழ்க்கையில கிடைச்சிட்டே இருக்கும். எல்லா நேரங்கள்லயுமே. ஒரு சாமி கும்பிட்டாங்கன்னா ஒரு பூ கீழ விழுகிறது. இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வ அனுகூலங்கள். இந்த தனுசில் பிறந்தவர்கள். அடுத்து மகரத்தில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டி, இவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னா, அது வந்து கடின உழைப்புன்னு வச்சுக்கங்களேன். இவன மாரி எவனாலயும் வேலை செய்ய முடியாதுடா. அல்லது இவன் செய்யக்கூடிய வேலைய இவனத் தவிர யாருனாலும் செய்ய முடியாதா? இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில இவங்களுக்கு பிடித்தமான விஷயம் ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்படி இல்லைன்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன். இவங்களுக்கு இயல்பாவே அது நடக்கக்கூடிய விஷயம். இந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில இருந்து மேல வருது. கஷ்டப்பட்டு மேல வருது. இது வந்து இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அடிப்படையா இவன் மாரி கஷ்டப்பட்டு மேல வர முடியாதா? சம்பாதிச்சு, இழந்து, திருப்பி சம்பாதிச்சு மேல வருது. இது வந்து எல்லாத்துனாலயும் முடியாது. அது இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு சூப்பரான விஷயமா வச்சுங்களேன். தனக்குன்னு ஒரு கோல், தனக்குன்னு ஒரு இது செட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு இலக்க செட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த இலக்கை நோக்கி மிகப்பெரிய அளவுல ஓடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் தனக்குள்ள வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு இப்படின்லாம் வாழ்க்கையில மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாழ்நாள்ல அந்த விஷயத்த செய்யவே மாட்டாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறவே மாட்டாங்க. இந்த மகரத்தில் பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும். இப்ப ஒரு 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 குடும்பத்துல ஒரு தந்தை இருக்காரு அப்படின்னா, அவர் வெளிய 1008 கஷ்டங்கள சந்திச்சுட்டு வந்தா கூட வீட்டுக்குள்ள வந்த உடனே, நம்ம நம்ம பட்டு வந்த கஷ்டத்த வந்து நம்ம பிள்ளைகிட்டயோ, நம்ம மனைவிகிட்டயோ இவங்ககிட்டலாம் சொல்லிறக்கூடாது. நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்படிலாம் ஒரு தந்தை நினைப்பாரு பார்த்தீங்களா? வீட்டுக்கு வந்தோனே குழந்தைகள் விளையாட ஆரம்பிச்சுருவாரு. மனைவி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய கஷ்டத்த வீட்டோட வாசல்ல வெளியில வச்சுட்டு வந்துருவாரு. இதெல்லாம் வந்து அந்த தந்தை செய்யக்கூடிய விஷயம். இதே மாரிதான் அந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து, தன்னுடைய பிரச்சனைகளை வந்து மற்றவர்களிடம் வெளிக்காட்ட மாட்டாங்க. தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இது இந்த மகரத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு அருமையான குணாதிசயம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில ரொம்ப பொறுப்புணர்வு கொண்ட நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு இத செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இது செய்யணும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இத செய்யணும், தன்னை நம்பி இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த செய்யணும். இந்த மாரி பொறுப்புணர்வு வாழ்க்கையில மட்டும் ரொம்ப இருக்கும். அந்த பொறுப்பா நடந்துக்குவாங்க. அந்தந்த விஷயத்த அந்தந்த நேரத்துல, அந்தந்த நபர்களுக்கு கரெக்ட்டா செய்யக்கூடிய நபர்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். இவங்க வந்து பொதுவா யாரையுமே வாழ்க்கையில ஏமாத்த மாட்டாங்க. மற்றவர்களால் அடிக்கடி ஏமாறக்கூடிய நபர்களில் இந்த மகர ராசி, மகர லக்னமும் ஒண்ணுன்னு வச்சுக்கங்களேன். நெறைய நபர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்கனால யாருமே ஏமாந்திருக்க மாட்டாங்க. இவங்கள வச்சு லாபம் தான் அடைஞ்சு மேல போயிருப்பாங்க. இது இந்த மகர ராசியினுடைய இயல்பான குணாதிசயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கும்ப ராசி, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள். இவங்க பொதுவாகவே புதுமையை விரும்பக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த ஒரு சம்பவம் செஞ்சாலும், அதுல வந்து புதுமையா இருக்கணும்டா. செஞ்சதுமே செய்யாதீங்கடா. பழச தூக்கி போடுங்கடா. புதுசா சில விஷயங்கள கொண்டு வாங்கடா. இப்படிங்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். தான் செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகப்படியான லாபங்களையும் அந்த நம்ம இப்ப புரியுற மாரி சொல்லணும் அப்டின்னா, நான் ஒரு ஒரு வேலைக்கு போறேன், ஒரு இடத்துக்கு போறேன் அப்டின்னா, அந்த இடத்துல ஒரு வேலைய செய்றேன் அப்டின்னா, எவ்வளவுப்பா குடுப்பாங்க அப்டின்னா, ரூ. 500 ரூ. 500க்கு அந்த வேலைய செய்ய முடியாதுப்பா. நான் ரூ. 1500க்கு தான் இந்த வேலை செய்வேன். இப்படிங்கிற மாரி தான் செய்யக்கூடிய ஒரு செயல்ல அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இது அந்த அடிப்படை புரியறதற்காக இந்த விஷயம் சொல்றேன். நம்ம ஒரு எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போறோம். எல்லாரும் நமக்கு புடிச்ச இடத்துக்கு போறோம் அப்டின்னா,
மனதிற்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குன்னா இவங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கும். இரட்டிப்பு அந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், தான் அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயம், தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் லாபம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த தான் செய்யக்கூடிய செயலுக்கு கிடைக்கக்கூடிய பலனை அதிகப்படியாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், அதிகப்படியாக உணரக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். சமூக நலன், சமூக அக்கறையின் மீது ஆர்வம் கொண்ட நபர்களா ஏன் அந்த இடத்த இப்படியே போட்டு வச்சிருக்கானுங்க, கார்பரேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை எடுக்க சொல்றது, இந்த மாதிரி சமூக நலனின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் இவங்களே கூட நிறைய நேரங்கள்ல போய் நின்று அந்த இடத்துல அந்த கிளீன் பண்ணி இந்த மாதிரியான சமூக நலனின் மீது அக்கறை கொண்ட நபர்களாக இந்த கும்பராசி கும்பலக்னத்து லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப நீதி நேர்மையோடு நடந்தக்கூடிய நபர்கள். ஏன்னா இந்த வீட்டின் அதிபதியாக யார் வரான்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் வராரு. ஒவ்வொரு விஷயத்திலுமே தனித்துவமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களிடமிருந்து தனித்து இருக்கணும். நான் இவருதான்ப்பா இதை செஞ்சாரு, யாருமே இதை செய்யல, இப்படிங்கக்கூடிய எண்ணம் இவருக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். அப்படின்னு என் 4 பேர் சொல்லணும்டா, அப்படி மாதிரி வாழணும், இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். தனித்துவத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல தனக்கு ஏற்படக்கூடிய சில உணர்ச்சிகள்னு இருக்கும் பாத்தீங்களா, சிரிப்பா இருக்கலாம், அழுகையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எந்த ஒரு உணர்ச்சிகள் தனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள்ல இருந்து விலகி நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அழுக வந்தா அது வெளிக்காட்டிக்காம இருக்கிறது, கோவம் வந்தா வெளிக்காட்டிக்காம இருக்கிறது, சிரிப்பு வந்தா கூட சிரிக்க மாட்டாங்க, டக்குன்னு இருந்துப்பாங்க. இந்த இடத்துல நம்ம சிரிச்சோம்னா இதாகி போயிடும், இந்த இடத்துல நம்ம அழுதோம்னா இதாகி போயிடும். இப்படிங்கக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை பல நேரங்கள்ல வெளிக்காட்டாமல் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து மீனத்தில் பிறந்தவர்கள் 12வது ராசி, காலபுருஷனுடைய கடைசி ராசி. கருணை மிகுந்தவர்கள், வாழ்க்கையில மற்றவர்கள் மீது கருணைப்பட்டு பாவப்பட்டு இப்படி எல்லாம் இருந்தே பல விஷயங்களை இழந்த நபர்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். கருணை மிக்க நபர்கள். ஒருத்தன் ஐயோ பாவம் கஷ்டப்படுறான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவன் என்ன கேட்கிறான்னு இந்த வச்சுக்கப்பா போப்பா நல்லா இருப்பான், இப்படிங்கக்கூடிய அந்த கருணை எல்லாம் வாழ்க்கையில இவர்கிட்ட இருந்துட்டே இருக்கும். மிகப்பெரிய படைப்பாற்றல் கொண்ட நபர்கள், படைப்பாற்றல் மிகுந்த நபர்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஃபீல்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ள சில விஷயங்கள் வந்திருக்கும். இப்ப நான் பேசிட்டு இருக்க கேமராவா இருக்கலாம், அடுத்தடுத்து கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது என்னமோ சொல்லுவாங்களா மாடல், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் புதுசு புதுசா உருவாகிட்டே இருக்கு. போன்ல ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்த மாடல் உருவாகிட்டே இருக்கு. இந்த உருவாகக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, அடுத்தடுத்த மாடல்ல ஒவ்வொரு இந்த ஸ்பெஷலா சில விஷயங்கள் வருது பாத்தீங்கன்னா, அந்த படைப்பு அதை உருவாக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு படைப்பாற்றல் மிகுந்த நபர்கள், அதிகப்படியான கனவு காணக்கூடிய நபர்கள், வாழ்க்கையில எதிர்காலத்தை பத்தியா இருக்கலாம், அல்லது தன்னை பற்றி வாழ்க்கையில இப்படி எல்லாம் எதிர்காலத்துல இருக்கணும், இப்படி என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும், என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்கால கனவுகள் அதிகப்படியாக கொண்ட நபர்களாக இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த நபர்களாக இருப்பார்கள். ஆஹ் நான் வாழ்க்கையில ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்ய போறேன், இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த எதிர்காலத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். அந்த பிறப்பின் உணர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த தன்மை. அது ஏன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்டா சொல்றோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எல்லாம் படித்த ஞாபகம் நமக்கு. அந்த பிறப்பின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில வந்து நான் ஏன் பிறந்தேன், ஏன் செஞ்சேன், வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3/4 காலம் வாழ்க்கையில ஓடி ஆடி அங்க சம்பாரிச்ச வண்ணா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஏன் பிறந்த, நான் இதை ஏன் செய்யறேன், இந்த விஷயத்தை எதுக்காக செய்யணும், வாழ்க்கையில நான் எதற்காக பிறந்தேன், இப்படிங்கக்கூடிய தன்மை எல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த மீனத்தில் பிறந்தவருக்கும் மனதுக்குள்ள இயல்பா தோன்றக்கூடிய விஷயங்களாகும். இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்துல இருந்து யதார்த்தமான ஒரு விஷயம் செய்யும். அது யதார்த்தமா செய்யக்கூடிய விஷயத்துல இருந்து பல நேரங்கள்ல விலகி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நம்ம போய் இதை செய்யலாமா, இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். வாப்பா இதை செய்ப்பா அப்படின்னா கூட இல்லைங்க நான் இப்ப செய்யல, நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன். யதார்த்தமாக பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பழக முடியாத ஒரு சூழல் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கைய எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டடா, நான் பார்க்க வேண்டியது ஒண்ணு இல்லடா அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்திருக்கும். நீங்க ஒவ்வொரு ராசியில பிறந்து வந்திருந்தாலும் கூட நபர்களை பார்த்திருந்தாலும் கூட இந்த மீனராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் வாழ்க்கை எல்லா விதமான சந்தோஷத்தையும் அடைஞ்சிருப்பாரு, எல்லா விதமான துக்கத்தையும் அடைஞ்சிருப்பாரு. நான் பார்க்காத விஷயமே இல்லடா, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்டா இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் அந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இயல்பான குணாதிசயங்கள். வாழ்க்கையில நிறைய சம்பாரிச்சு நிறைய தொலைச்ச நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. குறிப்பா
பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது இருக்கு பாத்தீங்களா? என்னை மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது, என்னை மாதிரி தொலைச்சவனும் கிடையாது. அந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவம் எல்லாம் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில இயல்பான விஷயங்கள், சில சம்பவங்கள், சில விஷயங்களா சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்களா செயல்படும். இதெல்லாம் அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில, லக்னங்கள் அமையும் அடிப்படையில, அவருக்கு நடக்கக்கூடிய திசா காலங்கள் நடக்கும் அடிப்படையில, புத்தி காலங்கள் நடக்கும் அடிப்படையில, அந்த சம்பவங்கள செஞ்சுகிட்டே இருப்பாங்க. சம்பவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில. இப்ப நம்ம ஒரு செயல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு கோவம் வருது. இப்ப மேஷத்தில் பிறந்தவங்க அவசரப்படுறாங்க, பொறுமையின்மையா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அதுக்கான காரணம் அந்த திசா காலங்கள், புத்தி காலங்கள் வரும்போது எச்சா அவங்கள செய்ய வைக்கும். நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட, அந்த செயலை செய்ய வைக்கிற மாரி அந்த இயல்புகளை உருவாக்கும். இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை ஜாதகங்கள், அடிப்படை விஷயங்களை எடுத்து, அதற்கான சில வழிபாடுகள், இறை வழிபாடுகள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த காலங்களை கடந்து போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பத்தி ஒரே ஒரு விஷயம் விளக்கம் மட்டும் நான் குடுத்துர்றேன். இந்த ஜோதிடம் அப்படின்னு என்னன்னா, ஒரு புரியிற மாரி அடிப்படையா சில விஷயங்கள சொல்றேன். நம்ம ஒரு நாளைக்கு சில வேலைகளுக்கு செய்ய போறப்போ, ஒரு நாள் நம்ம அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சுருவோம். என்னடா இன்னைக்கு இவ்வளவு இன்னைக்கு ஒரு ரூ. 1000 சம்பாதிச்சோம். சம்பாதிச்சே தெரியல. 5 மணிக்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா, இன்னொரு நாள் அந்த வேலைய செய்ய போகும்போது, அந்த வேலை எப்பவும் போல தான் நம்ம அந்த வேலைய செய்வோம். ஆனா, அந்த 1000 சம்பாதிக்கிறதுக்கு நைட் 10 மணி ஆயிரும். அப்போ ஒரு நாள் சம்பாதிப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம வேலை எப்படி செஞ்சோம்னு நமக்கே தெரியாது. ஆனா ஒரு நாள் வந்து அந்த வேலைய செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். செய்யவே முடியலடா, எடுத்து வச்சிடலாமா? இப்படிங்கிற மாரியான தன்மையெல்லாம் தோணும். அப்போ அந்த காலம் நமக்கு எந்த காலம் நமக்கு உறுதுணையா இருக்கு? ஒரு சில விஷயங்கள செய்யறதுக்கு ஈஸியான காலமா எது இருக்கு? ரொம்ப கஷ்டமான காலமா எது இருக்கு? அப்படிங்கிறத அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயங்கள் ஜோதிடங்கள். அதுதான் திசாபுத்தி காலங்கள். நமக்கு திசாபுத்தி காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்துல, வாழ்க்கையில நமக்கு எல்லாமே தேடி வரக்கூடியதா இருக்கும். எதையுமே நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. திசாபுத்திகள் கொஞ்சம் மோசமா இருக்கக்கூடிய காலங்கள்ல, நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு சில பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கும். எந்த காலம் நமக்கு நல்ல ஒரு ஏதுவான காலம், எந்த காலம் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடியதா இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அதற்கான வழிபாடுகள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, வெற்றிகள் இரட்டிப்பு வெற்றிகளாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நானு வேண்டிக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உறுதுணையா இருக்கும். நன்றி.